போக டிஎம்கே 2021 காலகட்டத்துல தேர்தல் பிரச்சாரத்துல என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க தெரியுங்களா? இப்ப 3 லட்சம் அரசு பணியிடங்கள் காலியாக இருக்குது. அந்த பணியிடங்களை நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஃபில் பண்ணி கொடுத்துடுறோம், அவங்களுக்கு வேலை போட்டு நாங்க கொடுத்துறோம். அதுவும் போக 2 லட்சம் அரசு பணியிடங்களை காலியாக்கி அதுவும் நாங்க இளைஞர்களுக்கு கொடுக்கிறோம்னு அவங்க சொன்னாங்க. அப்ப கூட்டினீங்க அப்படின்னா 5.5 லட்சம் வந்துருச்சு. அது போக அரசு ஊழியர் அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 5 வருட காலத்துல, அதாவது டிஎம்கே ஆட்சி அமைந்த பிறகு எக்ஸ்ட்ரா 3 லட்சம் அரசு பணியிடங்கள் காலியாக இருக்குது, அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கோட்டி கழிச்சு பாருங்க, 8.5 லட்சம் அரசு பணியிடங்கள் காலியாகவே இருக்குது. இவங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 வருட காலத்துல வெறும் 34,000 பேருக்கு மட்டும்தான் அரசு வேலை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க? 5.5 லட்சம் பேர் சொன்னாங்க. வருஷத்துல வெறும் 10,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறாங்க. நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன். அதுவும் போக எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு செய்யாமலையும் 1.5 கோடி பேர் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறான்.